பாருங்க, அதை பார்த்து பாருங்க சார். ஸ்மார்ட் போன்ல எல்லாரும் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். நாங்க சொல்றதுல ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா கூட ஆண்கள்ல 7வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க சார். எழுநிலை மாடம் கட்டிய ஏந்தல்ங்கிறது மாதிரி எங்களை 7வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. யாரு சார் சொன்னது? 2வது சார். 2வது கீர்த்தனா. நன்றி. எவ்வளவு நேரம் நிக்க வைக்க போறீங்க? ஓகே, தேங்க்யூ. கவுன்சிலிங் 19ஆம் தேதி போட்டிருக்கோம் சார். 16ஆம் தேதி வந்து நம்ம அந்த டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு 33% அதிகமாக அப்ளை பண்ணிருக்கோம். அது நீங்க தான் புலனாய்வு இதெல்லாம் செஞ்சுக்கணும். இல்ல எங்களுடைய, அதாவது எங்களை கேட்டீங்கன்னா நாங்க சொல்றது வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ரிப்பீட் ஓகே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 2017-18 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்காக பெறப்பெற்ற விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 53,047. இதில் ஆண்கள் 21,015, பெண்கள் 28,017, டிரான்ஸ்ஜெண்டர் 1. இதில் ஜெனரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 45,576 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்லேருந்து 1,780 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. சில கோட்டாக்கள் இருக்கின்றன. அதில் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து 163, இண்டஸ்ட்ரியல் கோட்டா 161, எக்ஸ் சர்வீஸ்மேன் 373, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் 13, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 349, டிஃபரன்ஷியலி ஏபிள்டு 103. ஒவ்வொரு பிரிவிற்குமான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தரவரிசை பட்டியலில் 199 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் 100 பேர், 198.5 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் 200 பேர், 198.25 மேல் எடுத்தவர்கள் 300 பேர், 3000 பேர் 194க்கு மேல எடுத்திருக்காங்க, 10,000 பேர் 186க்கு மேல எடுத்திருக்காங்க. அதனால இந்த வருஷம் தரவரிசை பட்டியலிருந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4 மார்க்கு முன்னேறி இருக்கிறோம். மாணவர்கள் வந்து 35.7% அதிகமாக விண்ணப்பித்திருக்கின்றார்கள், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். இந்த வேளாண் கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய தரம் நல்ல முறையில் உயர்ந்திருக்கின்றது. அதற்கான காரணம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய இந்திய தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகத்தினுடைய 17வது இடத்தில் இருக்கின்றோம். அதே போன்று வேளாண்மை பல்கலைக்கழகங்களை தரவரிசை பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கின்றோம். அதனாலும் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். எங்களுடைய கல்வி முறையும் பரவலாக இருக்கின்ற காரணத்தினால் அதனாலும் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு ஈர்ப்பின் காரணமாக 35% அதிக மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அதனால் தரவரிசை பட்டியலில் மதிப்பெண்கள் உயர்ந்திருக்கின்றன. அதற்கு தகுந்தாற் போன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற தரவரிசை பட்டியலை பார்த்தீர்களேயானால் முதல் 6 இடங்கள் பெண்களுக்கே சென்றிருக்கின்றன. அதிலும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருத்திகா முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கீர்த்தனா 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார். ஆண்களில் முதல் இடத்தை பாலாஜி பெற்றிருக்கின்றார். 199.75 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார். 7வது இடம் பாலாஜி. அதாவது ஆண்களில் முதலிடம் பெற்றிருப்பவர் 7வது இடம்.
இப்போ எல்லோருக்கும் தெரிந்தது போன்று முன்னர் அறிவித்திருந்தது போன்று குறிப்பிட்ட இடஒதுக்கீடுகள் இருக்கின்றது இல்லையா? கவுன்சிலிங் ஆரம்பிக்கிற போது எக்ஸ் சர்வீஸ்மென், டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், டிஃபரன்ஷியலி ஏபிள்ட் அண்ட் டிரான்ஜெண்டர், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது எல்லாம் 16ஆம் தேதி முடிச்சிருவோம். 19ஆம் தேதி பொது தரவரிசை கலந்தாலோசனை நடைபெறும். 19ஆம் தேதி தமிழக வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அனுமதி பெறுகின்ற மாணாக்கர்களுக்கு அவர்கள் கையாலேயே அனுமதி சீட்டு வழங்குவார்கள். இந்த ஆண்டு புதிதாக 2 கல்லூரிகள் வர இருக்கின்றன. குடியாத்தத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கல்லூரியும் ஆக 2 கல்லூரிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அதே போன்று தற்போது அனுமதி பெற்று இயங்கி வருகின்ற 3 அல்லது 4 கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தற்காலிகமாக நிறுத்தப்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நாங்கள் டீம் போட்டு வெரிஃபை பண்ணுறோம். அதாவது 40% இருந்தால் தான் முதல்ல அனுமதி கொடுக்குறோம். அடுத்த 2வது வருஷம் வரும்போது அவங்க வந்து 70% நிறைவு பண்ணணும்னு சொல்கிறோம். அந்த செய்யாதவங்களுக்கு நாங்கள் மாணவர் சேர்க்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். செஞ்சுட்டாங்கன்னா இப்போ 2 மாதம் ஓட போகுது. இது அதுக்குள்ளே இதெல்லாம் ஒரு நெருக்கடி கொடுத்தா தான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களை விட தனியார் கல்லூரிகளை ஓரளவு பல்கலைக்கழகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான். ஏன்னா நாங்கள் தான் டீனே போடுறோம், முதன்மையர்களை அனுமதிப்பதே நாங்கள் தான் போடுறோம். தேர்வு முறைகளிலிருந்து அவர்களுடைய அடிப்படை வசதிகள் வரை நாங்கள் பார்த்து மாணவர்களை ஒதுக்குகின்றோம். அடிப்படை வசதி நல்லா இருக்கிற இடத்துக்கு கொடுக்குறோம், அதிகமாக சீட்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆண்டு டோட்டல் எண்ணிக்கையில் வந்து உங்களுக்கு 10% மாணவர்கள் கூடுதலாக வேளாண்மை கல்விக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வேணாம் சார், இப்போ வேணாம், உங்களுக்கு விடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறுத்துகிற போது சொல்கிறேன். நீங்கள் 19ஆம் தேதி